வணக்கம் ஆபிரகாம். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிளாவரை கிராமமானது கொடைக்கானலிருந்து சுமார் 35 கிலோமீட்டருக்கு தூரத்தில் உள்ளது. இக்கிராமத்தில் பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிளாவரை கிராமத்திற்கு தண்ணீர் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செருப்பன் ஓடை என்ற பகுதியிலிருந்து இவர்களுக்கு குடிநீரானது வாய்க்கால் வழியாகவும் குழாய் மூலமும் வருகிறது. கடந்த சில நாட்களாக தண்ணீர் வராததால் இன்று இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தண்ணீர் எதனால் வரவில்லை என்று வனத்துறைக்கு கட்டுப்பட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செருப்பன் ஓடைக்கு வன பகுதி வழியாக சென்றுள்ளனர். இந்த வனப்பகுதியானது ஆனமலை புலிகள் காப்பகத்திற்கு கட்டுப்பட்ட பகுதியாகும். இந்த பகுதியில் சென்று பார்த்த பொழுது சுமார் 300 அடி நீளத்திற்கு பூமி இரண்டாக பிளந்துள்ளது. அதேபோல் வரும் வாய்க்காலில் வரும் தண்ணீரும் அந்த பிளவுக்குள் தண்ணீர் செல்கிறது. அங்கிருந்து தண்ணீரானது வேறு எந்த பகுதிக்கும் வெளியே வரவில்லை. இந்த 300 அடி பள்ளம் மிகவும் அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை கீழே செல்வதை கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக அவர்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கும் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுக்கும் அதேபோல் சம்பந்த காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தற்போது கொடைக்கானல் வானிலை ஆய்வு மையம் இங்கு எந்த ஒரு நில அதிர்வும் வரவில்லை, இதன் காரணமாக பிளவு ஏற்படவில்லை என்று கூறியுள்ளது. தற்போது வனப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு பிளவு ஏற்பட்டதால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அருகே இந்த கிளாவரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளா எல்லை ஆரம்பம். இந்த இடைப்பட்ட பகுதியில் வனப்பகுதியில் நிலமானது 300 அடி நீளத்திற்கு பிளந்துள்ளதால் வேறு ஏதும் காரணம் உண்டா என்பது குறித்து மேலும் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டால் மட்டுமே தெரியும். தற்போது வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு உள்ளனர். மேலும் வானிலை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்தால் மட்டுமே எதனால் இந்த பூமி பிளந்துள்ளது என்பது தெரியும். மேலும் இப்பகுதியில் உள்ள கிளாவரை கிராம மக்களுக்கு தண்ணீரானது தடுக்கப்பட்டுள்ளதா, இப்பகுதி மக்கள் தண்ணீரும் எங்களுக்கு வேறு பகுதியில் குழாய் மூலம் தர வேண்டும், தற்போது இந்த பகுதிக்கு போவதற்கு எங்களுக்கும் அச்சமாக உள்ளது என்று கூறியுள்ளனர். மேலும் பொதுமக்கள் இந்த பூமியை எப்படி இதே பிளவு தங்களது பகுதி வரை வருமா என்ற அச்சத்திலும் உள்ளனர். ஆகவே வானிலை ஆய்வு மையம் மற்றும் வனத்துறை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும், பயத்தையும் போக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் வைக்கின்றனர். ஆபிரகாம்.